வணக்கம் children, this is மாலதி. இன்னைக்கு நாம பயிற்சி 1.3ல மூணாம் கணக்கு பார்க்க போறோம். Exercise 1.3 third sum. Verify the associative property for addition and multiplication for the rational numbers minus 7 by 9, 5 by 6 and minus 4 by 3. மைனஸ் 7 by 9, 5 by 6 மற்றும் மைனஸ் 4 by 3 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா A3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா இருந்தா C2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்ப்பு பண்பு சேர்த்துவை அப்படின்னா 3 பேர்த்த சேர்த்து வைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிமாறுறது அப்படின்னா 2 பேர்த்துக்கிட்ட பரிமாறுறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பரிமாற்று பண்புக்கு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும், சேர்ப்பு பண்புனா 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணுங்கிற அர்த்தத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் பண்ண போறோம். என்ன பண்ணணும்? ஃபார் அடிஷன் இருக்காங்க. அப்ப இங்க ஒரு பிளஸ் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் பிராக்கெட் போடணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் தேர்ட் கூட ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் ஃபர்ஸ்ட் தனியா வச்சுட்டு 2 3 ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலா வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் நாம ஃபர்ஸ்ட் ரெண்டையும் எடுத்துக்க போறோம். பாருங்க, இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். 9க்கும் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். 9, 6 இதுக்கு எல்சிஎம்னா 3ஆல வகுக்கலாம்ல. 3 9 3 2 6. இது ரெண்டும் பகா எண்கள், வேறு எண்கள். அதனால we can stop here and multiply பண்ணா போதும். 3 9 9 2 18ன்னு நமக்கு VC மார்க் கிடைச்சிருச்சு. சோ இது ரெண்டுக்கும் 18 அப்படின்னா -7 by 9 9 2ஆல பெருக்கினா 18 கிடைக்கும். பிளஸ் அதே போல 6 3ஆல பெருக்கினா 18 கிடைக்கும் இல்லைங்களா? அதனால 3ஆலையும் பெருக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற -4 by 3 அப்படியே சும்மா கூட கூட்டிட்டு வர போறோம். So இங்க 18 கீழ பகுதியில கிடைச்சிருச்சு. denominator is 18 in the first terms. அப்ப -14 plus 15 வருங்களா மேல. இங்க மைனஸ் 2 சைன் இருந்தா ஒரு சைனா மாத்திக்கணும்னு சொல்லிருக்கீங்களா? அப்ப வேறு சைனா இருக்கனால மைனஸ் சைன் -4 by 3. இங்க என்ன கிடைக்கும்? 1 by 18 -4 by 3. இப்போ மறுபடியும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பாருங்க, ஒரு சின்ன நம்பரும் ஒரு பெரிய நம்பரும் வந்தா சின்ன நம்பரோட டேபிள் சொல்லி பெரிய நம்பர் கிடைச்சிச்சுன்னா பெரிய நம்பர் தானே எல்சிஎம். அப்ப இது ரெண்டுக்கும் 18 தானே எல்சிஎம். அப்போ நம்ம இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? இத 6 ஆல, ஏன்னா இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 18 ஆயிடும். ஒரே ஸ்டெப்ல நம்ம சால்வ் பண்ணிட முடியும். சோ 1 -24 by 18 கிடைக்குது. இதனோட ஆன்சர் -23 by 18 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு வெச்சுக்க போறோம். இப்போ ரெண்டாவதுக்கு வர போறோம். நாம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டை எடுத்து இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும்? -7 by 9 plus 5 by 6 plus 4 by 3 அப்படின்னு சொல்லி நாம இத கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா 6க்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஒரு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லி இன்னொரு நம்பர் வந்துனா இந்த பெரிய நம்பர் தானே எல்சிஎம். அப்ப இதுல எது எல்சிஎம்? மிசிமா 6 இல்லீங்களா? அப்ப இத மட்டும் 2ஆல பெருக்கினா போதுமா? அப்ப முன்னாடி இருக்கிற -7 by 9 அப்படியே வெச்சிடுறோம். பிளஸ் பாருங்க, இதுக்கு -4 by 3 அத மறந்துட கூடாது. அப்புறம் கீழ இதுல 5 by 6 அதுக்கு அப்புறம் இத மேலே கீழ 2ஆல பெருக்கணும்ல. -4 into 2 by 3 into 2 னு போட்டோம். அடுத்த ஸ்டெப்ல -7 by 9 அதுக்கு அப்புறம் பாருங்க, இது கீழ 6 வந்துருமா? 5 -8 இல்லீங்களா? 4 2s are 8. அதனால இது இங்க பாருங்க, இந்த பிளஸ் சைன் கரெக்ட்டா நாம போடணும். சோ பிளஸ் சைன் நம்ம இதல இருந்து இத கழிக்கணும் இல்லீங்களா? அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா பாருங்க, இதுக்கு அடுத்த ஸ்டெப் is equal to -7 by 9 plus அதுக்கு அப்புறம் உள்ள என்ன கிடைக்குது? -3 by 6 அப்படினு கிடைக்குது. பாருங்க, 5ல 8 போச்சுனா -3 by 6 அப்படினு கிடைக்கும். நாம இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்க என்ன இருக்குனா -7 இங்க -3 இருக்கு. இது ரெண்டுக்கும் 9க்கும் 6க்கும் எல்சிஎம் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா? 18 ன்னு கண்டுபிடிச்சோமா? அப்ப என்ன பண்ணனும்? இத 2ஆல பெருக்கணும், இத 3ஆல பெருக்கணும். சோ அத பண்ணிக்கலாம். பாருங்க, -7 by 9 into 2ஆல பெருக்குறோம். அத என்ன பண்ணனும்? 3ஆல பெருக்கினா நமக்கு 18 கிடைக்குமா? 6 3ஆல மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்குமா? அதனால -3 by 6 into 3 கீழேயும் மேலேயும் 3 போடுறோம். இப்போ கீழ ரெண்டுக்குமே 18 ன்னு கிடைக்கும். மேலே என்ன பாருங்க, -14 அதுக்கு அப்புறம் இங்க -9 அப்படினு கிடைக்கும்ல. என்ன கிடைக்குது? -23 மேல கிடைச்சிருச்சா? by 18 அப்படினு சொல்லிட்டு நமக்கு இதே ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க.
ரெண்டாவதுக்கும் சேம் ஆன்சர் கிடைச்சிருக்கா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இதனுடைய கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது. அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். இதனோட கண்டினியூட்டி அப்படியே இங்க வந்திருக்குங்க. சோ இது என்னது? -7 by பாருங்க -7/9 plus 5/6 plus -4/3 ஓட ஆன்சரும் இதுவும் சேமா இருக்கு. இது -7/9 plus 5/6 plus -4/3 ரெண்டோட ஆன்சரும் சரியா இருக்கு. அதனால இங்க நாம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துட்டோம். இங்க என்ன அப்படின்னா இதுல எப்படி ஆட் பண்ணமோ அது மாதிரி இது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்ல. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் கூட அடுத்ததை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுவே அடுத்ததுக்கும் கிடைச்சா சமம். பாருங்க இதுல -7/9 into 5/6 இதுல வந்து இங்க இருக்கிறது into -4/3. இப்போ இதுல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா 5 times டேபிள் சொன்னா கீழே எதுவும் வரல. 7 காமன் ஃபேக்டர்ஸ் மேலேக்கும் கீழேக்கும் இல்ல. அதனால நம்ம மேல இருக்கிறத மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். -35 இல்ல பெருக்கியும் வச்சுக்கலாம். 9 6 are 54 அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற நம்பரால நம்ம டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 3 ஆல மேல 2 இருக்கிறதையும் டிவைட் பண்ண முடியாது. பட் இதை ரெண்டையும் 2 ஆல டிவைட் பண்ணலாம் இல்லையா? அதனால 2 ஆல வகுக்கிறேன். இது 2 வாட்டி. இது 2 ஆல வகுத்தா 2 2 4 மிச்சம் 2 7 14 வருங்களா? ஓகே. சோ வேற ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா பார்க்குறோம். முடியல. சோ இதனோட ஆன்சர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பாருங்க 35 2 கூட பெருக்கும்போது 70 பை இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க 27 into 3 21 2 3 2 6 7 8 81 கீழே. சோ இதனோட ஆன்சர் அதாவது நமக்கு இந்த வேல்யூவோட ஆன்சர் இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் தனியா வச்சிட்டு தேர்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ண போறோம். -7/9 into பாருங்க இது 5/6 into -4/3 போட்டோம். நமக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம்னா இது ரெண்டால அடிக்கலாங்களா? 2 3 வாட்டி 2 வாட்டி. இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் பெருக்கணும்னா -10 இது முன்னால இருக்கிற -7/9 அப்படியே போட்டுக்குவோம் into இதுக்கு ரெண்டுக்கும் -10/9 வருமா? இது கூட சுருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால மேல இருக்கிறது கூட பெருக்கினா 70 கீழே இருக்கிறதோட பெருக்கினா 81 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதனோட ஆன்சரே கிடைச்சிச்சு பாருங்க இது. அப்போ 1ம் 2ம் சமமா இருக்கிறதுனால இதுலயும் 2 பண்பும் சரிபார்க்கப்பட்டது. அதனால பொது வாக்கியில சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிட்டா போதும். ஏன்னா ரெண்டையும் நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம். அதனால நம்ம விளக்கமா தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. hence proved அப்படின்னு சொன்னாவே போதும். Fourth sum, verify the distributive property a into b plus c is equal to a into b plus a into c for the rational numbers a is equal to 1/2, b is equal to 2/3 and c is equal to -5/6. விகிதமுறு எண்களுக்கான a into b plus c சமம் a பெருக்கல் b plus a பெருக்கல் c என்ற பங்கீட்டு பண்பினை a சமம் -1/2 b சமம் 2/3 c சமம் -5/6 என்ற எண்களுக்கு சரிபார்க்கவும். சொன்னா இந்த क्वेश्चनல நமக்கு உங்களோட புக்ல இங்க பிளஸ் போட்டுருக்காங்க. அது தப்பா கொடுத்திருக்காங்க. நம்ம அதனால கரெக்ட்டா வச்சு போட போறோம். இடது பக்கம் எடுத்துக்கிறோம். இத தான் சரி பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. பங்கீட்டு பண்பு அப்படினா a cross b plus c சமம் a into b plus a into c தான். அப்ப நம்ம அதனுடைய இடது பக்கம் LHS நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு a கான மதிப்பு அப்புறம் பெருக்கல் குறி b plus c கான மதிப்பை நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். என்ன ஆகும்? -1/2 இத அப்படியே வெச்சுக்குவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வெளிய இருக்கிறது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ பாருங்க இது ரெண்டுக்கும் பகுதிக்கு ரெண்டுக்கும் பாருங்க denominators are different. லைக்கா மாத்தணும் அப்படினா இது 6 ஆகணும்ல 6 ஆகணும்னா 2 ஆல பெருக்கிக்கலாமா? இத மட்டும் 2 ஆல பெருக்கினா போதும். 2/3 into 2 into 2 அந்தந்த இடத்துலயே பெருக்கிக்கலாம். நம்ம தனியா போட்டெல்லாம் பெருக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. அதனால அந்தந்த இடத்துலயே இது 6 ஆகணும் அப்படினா என்ன இங்க 2 ஆல பெருக்கணும். கீழ பண்ற என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு மேலேயே கொடுக்கணும்ங்கிறதுனால அங்கேயே பண்ணிட்டோம். பாருங்க இந்த மாதிரி ரெண்டு குறி வந்துச்சுன்னா ஒரு குறி இருந்தா போதும்னு சொன்னா வேறு வேறு குறியாக இருந்தாலும் மைனஸும் ஒரே மாதிரி சைனா இருந்தா பிளஸும் வரும். இது டிஃபரண்ட் சைன்ஸ் அதனால நான் மைனஸ் போட்டுட்டேன்.
5/6 அப்படின்னு எழுதிட்டோம். இங்க -1/2 இன்டு இதுல என்ன ஆகும்னா பாருங்க, 2 2 4 -5/6 பொதுவா வந்துருமா. இப்போ இது ரெண்டையும் பெருக்கும், -1/2 இன்டு இங்க என்ன கிடைக்கும், -1/6 கிடைக்குமா. சோ இதனோட விட மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/6 12 வரும். இந்த பிளஸ் போடலாம், போடாமே விட்டுறலாம். அதனால a into b plus c க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 1/2. இதை 1ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வலது கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்துருக்கு பாருங்க, a into b plus a into c அப்படின்னா ஃபர்ஸ்ட் a வையும் b வையும் a க்கும் b க்கும் முதல்ல -1/2 into b பாருங்க 2/3ன்னு போட்டோம். பிளஸ் a க்கு மறுபடியும் -1/2 c க்கு பதிலா என்ன போடணும், -5/6 ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். பாத்தீங்கன்னா இந்த 2 க்கு 2 போயிடும் இல்லீங்களா, -1/3 இங்க வந்துருமா. இங்க பிளஸ் இங்க ஏதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுமான்னு பார்த்தா நமக்கு அடிக்க முடியாது. சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 5 5 1 5 is 5 கீழ பாருங்க 6 2s are 12 அப்படினு வருது, போட்டுட்டோம். இதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா இதனுடைய டினாமினேட்டர் பார்த்தாகும். பாருங்க வேறு வேறா இருக்கு. இத 12 ஆக்கிடலாங்களா, என்ன பண்ணா 12 ஆகும், மேலையும் கீழையும் 4 ஆல பெருக்கினா ஆகுமா. சோ -1/3 கீழையும் 4 ஆல அதே விஷயத்தை மேலையும் செய்வோம். பிளஸ் 5/12 என்ன ஆகும், ரெண்டுக்கும் ஒரே பகுதி, அதாவது ஒரே டினாமினேட்டர் அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டி எழுதிக்கலாமா, இதுவும் 12 தான் இதுவும் 12 தான். மேல -4 பிளஸ் 5 இப்போ நம்ம கழிக்கிறோம் 1/12 கிடைச்சது. இந்த ஆன்சரும் ஃபர்ஸ்ட் இது போடவே பாருங்க, முதல் ஆன்சர் மாதிரியே இந்த ஆன்சரும் இருக்கு. சோ a into b plus a into c க்கும் சேம் ஆன்சர் கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பங்கீட்டு பண்பு, அதாவது we have proved the distributive property, hence proved, அதாவது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதினா போதும். Fifth question, verify the identity property for addition and multiplication for the rational numbers 15/19 and -18/25. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை 15/19 மற்றும் -18/25 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய அடிஷன் ப்ராப்பர்ட்டியும் ஐடென்டி ப்ராப்பர்ட்டியும் அதே போல மல்டிப்ளிகேஷனுக்கு ஐடென்டி ப்ராப்பர்ட்டியும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டலுக்கான சமணி பண்பையும் பெருக்கலுக்கான சமணி பண்பையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சமணி பண்பு, அதாவது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ரீகேப் கொண்டு வரும். இப்போ வந்து அடிஷனுக்கு என்னன்னா a கூட 0 ஆட் பண்ண அதே a, 0 கூட a ஆட் பண்ண அதே a வரதா நமக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அது ஞாபகம் வச்சுக்கிறோம். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன அப்படின்னா நமக்கு a கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 கூட a மல்டிப்ளை பண்ணாலும் அதே a கிடைக்குது அப்படிங்கிறது தான் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இத மட்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணா போதும். அப்ப என்ன அர்த்தம், இங்க 15 கூட 0 ஆட் பண்ணா அதே 15/19 தான் கிடைக்கும். அதே போல 0 கூட 15/19 ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். பாருங்க, any number plus 0 is the same number, 0 plus any number is the same number. அதனால இல்லாட்டி இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஒரு நெகட்டிவ் நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் -18/25 அதே தான் கிடைக்குது. ஒரு 0 கூட இந்த -18/25 ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்குது, -18/25 தான் கிடைக்குது. அதனால நம்ம இதே மாதிரி இதையும் எழுதிக்கலாம். -18/25 plus 0 is equal to 0 plus -18/25 is equal to -18/25 அப்படின்னு. அதனால இதை நம்ம சரி பார்க்கிறோம். இங்க வாங்க, இதுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் 15/19, 15/19 கூட 1 பெருக்கினாலும் அதே 15/19 தான் வருது. 1 கூட 15/19 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்குது அப்படின்னா 15/19 தான் கிடைக்குது. அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 15/19 into 1 is equal to 1 into 15/19 is equal to 15/19 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் क्वेश्चनக்கு -18/25 into
1 is equal to minus 18 by 25 இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் 1 into minus 18 by 25 is equal to 1 கூட எதை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. So அப்ப இதே மாதிரி எழுதிக்கலாம். என்ன எழுதுவோம் minus 18 by 25 into 1 is equal to 1 into minus 18 by 25 is equal to minus 18 by 25. ஒரே வார்த்தை கீழ hence proved தமிழ்ல எழுதணும் அப்படின்னா என்ன சொன்னா போதுங்க சரி பார்க்கப்பட்டது. ஏன்னா நம்ம பிரிச்சு தனியா அதனுடைய ஐடென்டிட்டிஸை கொடுத்துருக்கோம், அதனால அதை பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியும், அதனால இது போதும். Sixth question, verify the additive and multiplicative inverse property for the rational number minus 7 by 17 and 17 by 27. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பினை -7/17 மற்றும் 17/27 என்ற விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பிரிச்சு எழுதிக்கிறோம். போன क्वेश्चन மாதிரி கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு பெருக்கலுக்கான நேர்மாறு பண்புன்னு. கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு நாம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். அதாவது ஒரு எண் கூட என்ன எண்ண கூட்டினா 0 வருதோ அதுதான் கொடுக்கப்பட்ட எண்ணுடைய கூட்டல் நேர்மாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ a கூட -a கூட்டினா 0, அதே போல -a கூட a கூட்டினா 0. அப்ப என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிற நம்பரோட குறிய மாத்தி கூட்டினா 0 வந்துச்சு அப்படின்னா அது சரி பார்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ -7/17 இருக்கு. இது கூட எதை ஆட் பண்ணலாம் 7/17ங்களா 0 வருதான்னு பார்க்கலாம். நம்ம கீழே 17 ஏன்னா ரெண்டுக்கும் பொதுவான பகுதி டினாமினேட்டர் இருக்கனால 1 எழுதிட்டோம். மேல இருக்கிறது -7 + 7 it gives you 0, அதனால அது 0. அதே மாதிரி நம்ம மேல இத முன்னாடி எழுதி இத பின்னாடி எழுதலாம். 7/17க்கு எதை ஆட் பண்ணா -7/17 ஆட் பண்ணா 0 கிடைக்குதா? ஆமா 7 - 7/17 கிடைக்குது, 0 கிடைக்குது. அப்போ சரி பார்க்கப்பட்டது இது. ஃபைனலா ஏன்னா ரெண்டு क्वेश्चन இருக்கு இல்லீங்களா, ரெண்டுக்கும் தனித்தனியா எழுத கூட தேவையில்லை, ஒரே கேள்வியா கேட்டிருக்கனால கீழே எழுதிடலாம். அதே மாதிரி இதுக்கு பாருங்க என்ன பண்ணா போதும் இந்த 17/27 கூட -17 குறிய மட்டும் மாத்தினா போதும். 27 ஆட் பண்ணா 0 வருமா? அப்ப 17 - 17/27 = 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அதனால நம்ம இத மட்டும் சொன்னா போதும். ஏன்னா நமக்கு பிளஸ்ல கொடுத்திருக்கனால மைனஸ் மட்டும் காமிச்சாவே போதும், இங்க மைனஸ் கொடுத்திருக்கனால பிளஸ்ல மட்டும் காமிச்சாவே போதும். அதனால இந்த வர்க் கூட நீங்க பண்ண வேண்டாம். அப்போ ஒரு பிளஸ் நம்பர் கூட மைனஸ் நம்பர் ஆட் பண்ணும்போது 0வும் ஒரு மைனஸ் நம்பர் கூட பிளஸ் நம்பர் ஆட் பண்ணும்போது 0வும் கிடைக்குதுன்னு காமிச்சா போதும். இங்க பாருங்க இது வந்து பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். என்னன்னா ஒரு எண் கூட அதனோட தலைகீழிய பெருக்குனா 1ங்கிற விடை கிடைக்குங்கிறது தான் இந்த இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க -7/17. இதனுடைய தலைகீழ் அப்படின்னா குறிய எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கிட்டு தலைகீழா மட்டும் திருப்பி போட்டுக்கணும். இப்ப பெருக்கல் 17/-7 பாக்குறோம் பாருங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம், நமக்கு 1 கிடைச்சிருச்சா? ரைட், அப்போ இது சரி பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இதுக்கு வரலாங்களா 17/27 இது அப்படியே தலைகீழா திருப்பி போடலாமா 27/17 நமக்கு கிடைக்குதா 1 கிடைக்குதா? பாருங்க அடிச்சு விட்டோம்னா கண்டிப்பா 1 கிடைக்குதா? அப்ப therefore கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு பாருங்க அவங்க கொடுத்திருக்கிறது நேர்மாறு பண்பு சரி பார்க்கப்பட்டது. hence proved னு நீங்க இங்கிலீஷ்ல எழுதினா போதும். objective type questionsல 7th question, closure property is not true for division of rational numbers because of the number. விகிதமுறு எண்களுக்கு டேஷ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது. அதாவது இதுல எந்த நம்பருக்கு தலைகீழி இல்லையோ, ஏன்னா டிவிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க, அது வகுத்தல் அப்படின்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் கூட வகுக்கிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா அதை தலைகீழா திருப்பி போடுவோமா a × 1/d எழுதணுமா? அப்ப எந்த நம்பருக்கு வந்து தலைகீழா திருப்ப முடியாதோ அப்படி முடியாத போதுதானே நமக்கு டிவிஷன் இம்பாசிபிள். எதை திருப்ப முடியாதுன்னு பாக்குறோம் 1 கண்டிப்பா திருப்ப முடியும், -1 திருப்ப முடியும், 0னா 0/1ன்னு இருக்கும். இது தலைகீழா திருப்பினா 1/0ன்னு வரும்.
அப்படி ஒரு நம்பர் வரையறுக்கப்படவில்லை. அதனால இதுதான் ஆன்சர். இதை கூட 2/1 எழுதிட முடியும். ஆனா இது அதனாலதான் இதுக்கு 0ங்கிறது ஆன்சரா போச்சு. ஏன்னா there is no inverse for 0. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் வாங்க. பாருங்க ரெண்டு பாருங்க மைனஸ் கொடுத்து 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒரே ஆபரேஷன். நம்ம உடனே இத செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை நமக்கு சொல்லிருக்காங்க. அவங்களே சொல்லிருக்காங்க subtraction does not satisfy அப்படின்னு. நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? C2 னு ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல A3 னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் இல்லீங்களா? அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 2 எலிமெண்ட்ஸ், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 எலிமெண்ட்ஸ். அதாவது பரிமாறுறது யாருக்கிட்ட 2 பேர் கூட பரிமாறிக்கோங்க. அதுவே சேர்க்கிறது சேர்ப்பு பண்பு இல்லீங்களா? சேர்க்கிறது 3 பேருக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னோம் இல்லீங்களா? அப்ப இங்க 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. நாட் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க மைனஸும் கொடுத்திருக்காங்க. இத பார்த்தே முடிவு பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அத தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பாருங்க சேர்ப்பு பண்பு. Ninth question, which of the following illustrates the inverse property for addition? பின்வருவனவற்றுள் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது? inverse property of addition அதாவது கூட்டலின் நேர்மாறு பண்பு. அதாவது ஒரு எண் கூட எந்த எண்ணை கூட்டுனா 0 வருதோ அதுதானே நம்ம சொன்னோம். அதுதானே கூட்டல் நேர்மாறு பண்பு. இப்போ இந்த இடத்துல இந்த 2 குறி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே குறியா மாத்திக்கணும் இல்லீங்களா? அப்ப வேற வேற குறியா இருந்தா -a = 0 ஆயிடுங்களா? அப்ப இதுதானே. இந்த மாதிரி எது இருக்குன்னு பாப்போமா? பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். 10வது கேள்விக்கு வாங்க. 3 இருக்கு. பாருங்க வேற வேற குறி. நாம ஒன்னு பார்த்திருப்போம். a * b plus c சமம் a into b plus a into c. இதுவும் பங்கீட்டு பண்புதான். நம்ம இதுல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? 3/4 பெருக்கல் 1/2 minus 1/4 is equal to 3/4 into 1/2 minus 3/4 into 1/4. Illustrate that multiplication is distributive over addition or subtraction or multiplication or division ஆன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கேள்வியில பெருக்கலானது எதன் மீது பங்கீடு செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கதான் இதுதான் பெருக்கல். எது மீது பங்கீடு செய்யுதுன்னு பாருங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன் எது மேல டிஸ்ட்ரிபியூட்டிவா இருக்குன்னு பாருங்க. இங்க பிளஸ் இருந்தா பாருங்க மல்டிப்ளிகேஷனுக்கு இங்க பிளஸ் இருந்தா மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் சொல்லுவோம். இங்க என்ன இருக்கு இந்த क्वेश्चनல? மைனஸ் இருக்கா? அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் சப்ட்ராக்ஷன் சொல்லலாங்களா? தமிழ்ல சொல்லணும்னா பெருக்கலானது பாருங்க பெருக்கலானது எது மேல? என்ன குறி மேல? கழித்தலின் மீது என்ன செய்கிறது? பங்கீட்டு பண்பை காட்டுகிறது. எனவே என்ன சொல்லணும்? கழித்தல் அப்படிங்கிறது தான்